ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 21 ஆடி பௌர்ணமி நாளானது வரப்போகுது. இந்த ஆடி பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பலவிதமாக தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்த ஆடி பௌர்ணமியோட சிறப்பை பற்றி தெரியாதவங்க முதல்ல இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஸோ ரிஷப ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. முதல்ல இந்த ஆடி பௌர்ணமியோட சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுபால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை, கருவ மத்தம், பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பகையும் விலகிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பல வகையில நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினால் வளமும் நலமும் பெறுவதற்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த பௌர்ணமியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இந்த ஆடி பௌர்ணமி அன்று நடைபெறும். பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்ளப்படலாம். பகல் முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்வது நல்ல பலனை கொடுக்குங்க. மாலையில் கோவில்களில் அல்லது வீட்டில் பார்த்தீங்கன்னா வழிபாடு முறையை மேற்கொண்டு நீங்க உணவு உண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருப்பவர்கள் இந்த மாதிரி முறையில் இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்கள் நீங்கள் உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கலாம். ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கலாம். இன்றைய ஆடி மாத பௌர்ணமி தினத்துல பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கலாம். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கப்படும். நீங்க இந்த மாதிரி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேற்றி வழிபடுவதால் உங்க வாழ்க்கையில புண்ணியம் கிடைக்குங்க. ஸோ மிதுனம் ராசி நேர்கள் நீங்களும் புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி பௌர்ணமி அன்று நீங்களும் விளக்கேற்றி கடவுள் வழிபாடு செய்யலாம். பொதுவாக பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்குங்க. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். அதே போல கூட்டமாக சேர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமியோட சிறப்பை பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில தலையெழுத்து எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுனம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களுக்கு மனைவியை மகிழ்ச்சி படுத்த நகை வாங்கி கொடுப்பீங்க. அதாவது இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது சிறு பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தங்கச்சியின் திருமணத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி வரன் தேடுவீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய நுணுக்கங்களை புகுத்துவீங்க. மிதுனம் ராசி நேர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய யுக்திகளை யோசித்து ஏதாவது ஒரு நுணுக்கத்தை செயல்படுத்துவீங்க.
இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பொருட்கள் இறக்குமதி பண்ணுவீங்க. குடும்பத்தில் சண்டை வராமல் பார்த்து கொள்வது, எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவது முதல்ல நிறுத்திக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் சண்டை வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லதுங்க. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் எந்தவித சண்டை வராமல் பார்த்து கொள்ளலாம். அதே போல் எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதை முதல்ல நீங்கள் நிறுத்தி கொள்ளணும். இந்த பேச்சுவார்த்தையால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த வித பிரச்சனையும் உங்க குடும்பத்துல வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்துல அனுசரித்து போவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம். அதே போல மிதுனம் ராசி நேயர்களுக்கு தொழிலுக்கு தக்க சமயத்தில் பண உதவி கிடைக்கலாம். நீங்கள் உங்களுடைய தொழில ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்வீங்க. அந்த முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவை இருக்கலாம். இந்த பண தேவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுடைய தொழிலில் எந்தவித சுணக்கமும் இல்லாமல் நிறைவாக நடைபெறலாம். இதனால உங்களுக்கு மன ரீதியாகவும் மகிழ்ச்சி உண்டாகலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேகமாக செல்வதை மிதுனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குறைத்து கொள்வது உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் தவிர்க்கலாம். நீங்கள் மெதுவாக போனால் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். அதனால வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனத்துடன் எச்சரிக்கையாக செல்வது உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை கொண்டு வந்து சேர்க்குங்க. எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பவங்க வாகனத்தில் மெதுவாக செல்லலாம். அதே போல் வண்டியை பூட்டிட்டு மற்ற வேலையை நீங்கள் பார்க்கலாம். அதாவது எங்கு சென்றாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனத்தை கவனமாக நிறுத்திவிட்டு செல்வது நல்லதுங்க. கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திருமோக்கூர் காலமேக பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கலாம். அதாவது திருமோக்கூர் கால பெருமாளை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை, சிக்கல், கஷ்டம் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கலாம். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி காலமிக பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து வித பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சூழும் துன்பங்கள் அனைத்துமே தூர ஓட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் காலமிக பெருமாளை வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் மனதார முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக காலமிக பெருமாளோட அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கலில் இருந்தாலும் கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வருவதற்கு இது ஒரு சிறப்பான பலனாக இருக்கலாம். அதே போல் மிதுனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்குங்க. என்னதான் நீங்கள் கவனமாக செஞ்சாலும் உங்களுக்கு பாதிப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட உதவிகள் எல்லாமே இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்திருக்கு. அதனால் எந்தவித கவலையும் படாமல் கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்து என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.